5 கிரகங்களும் 4 கிரக சேர்க்கையும் சுக்கிரனுடைய உச்ச பார்வையும் உங்களோட லைஃப்ல என்ன விஷயங்கள்ல உங்களுக்கு என்னென்ன மாற்றம்லாம் ஏற்பட போகுது, மகிழ்ச்சியான சூழ்நிலை நடக்குமா, நன்மையான சூழ்நிலை நிலைக்குமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான விடை, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், யார் யார்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப துல்லியமாக நான் உங்களுக்கு கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய கும்ப ராசியில் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் வீடான கும்ப ராசியில் 4 கிரக சேர்க்கைகள், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும் மற்றும் நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடான சுக்கிரன், 7ஆம் வீடான சுக்கிரனுடைய உச்சநிலை வீடான மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் அடைந்து தற்போது செயல்படும் இந்த காலகட்டத்தில் 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்கான வாழ்க்கை எதிர்காலம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்க போகுது, இந்த கிரக அமைப்புகள் என்னென்ன விஷயங்களில் உங்களை கவனம் என்ற சொல்ல உங்களுக்கு நிலைநிறுத்துகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த 4 கிரகங்கள் நம்ம சொல்கிறோமே, இந்த 4 கிரகங்களும் சுப கிரகங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட 9 கிரகங்கள் நவகிரகங்கள். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும்போது 4 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு பாவ கிரகங்களே அதிகமாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ பாவ கிரகங்கள் அதிகமாக இருந்து சுப கிரகங்கள் சுமாராக இருந்து செயல்படுத்தும் போது உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே இந்த கிரக அமைப்புகளை வைத்து பயனுள்ள விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள், லைஃப் சூப்பராகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காங்க. ஓகே, உங்களுடைய ராசிக்கு 12க்குரியவன் மற்றும் 6க்குரிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்காரு? 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இந்த 4 கிரகங்களும் சுக்கிரனும் உங்களுக்கு என்ன விஷயத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்க போகிறாங்க? ஃபஸ்ட்டு விஷயம் அதான். அப்போ 9ல் இத்தனை கிரகங்கள் இருக்கே, என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் பயணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. முன்னாடிலாம் இந்த டைம், அதாவது மற்ற நேரங்களில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒன்லி மகிழ்ச்சி மட்டும் இருக்கும். ஆனால் இந்த வட்டம் போனீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு லாபங்களும் மற்றும் மகிழ்ச்சியும் இரண்டும் கலந்த கலவை. ஏன்னா ஒரு பாவகிரகங்களுடைய சேர்க்கையும் சுப கிரகத்துடைய சேர்க்கையும் உங்களுக்கு சேர்ந்து அமர்ந்திருப்பதனால கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சிக்குரிய பயணங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பயணங்கிறது குறுகிய பயணமா அல்லது கொஞ்சம் லாங் ட்ராவலா அப்படின்னா, உண்மையிலே லாங் ட்ராவல். பக்கத்துலலாம் ட்ராவல் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் லாங்காக ட்ராவல் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத இங்கே செயல்படுத்தலாம். இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல முடியும். உங்களுடைய கணவன் மனைவி இந்த இருவருடைய ஒற்றுமை குறைவாக இருக்குது, உங்களுக்குள்ள புரிதல் இல்லாமல் இருக்குன்னா, எப்படியாச்சும் உங்கள் பார்ட்னரை பேசி புரிய வச்சு அன்பு காட்டி பாசம் காட்டி என்ன பண்ணுங்கன்னா கூட்டு போனீங்கன்னா நீங்கள் 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக வாழ்வீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அது எப்படி நம்ம உறுதிப்படுத்தலாம்? சுக்கிரன் வேறு என்ன பண்ணுறாரு? உச்சம் அடைஞ்சிருக்காரு. ஸோ உனக்கு எனக்கு செட் ஆகாது, நான் சொன்னே கேட்க மாட்டேன், நீ சொன்ன நான் கேட்க மாட்டேன், இருக்கட்டும் வந்தால் நான் உன்ட்ட அதிகமாகலாம் பேச மாட்டேன், உனக்காண்டி வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா பிடிச்சிக்கோங்க. நீங்கள் செலவழிச்சா கூட்டு போயிருங்க. கூட்டு போனீங்கன்னா போகும்போது ஏதோ தானோன்னு போன உறவு வரும்பொழுது அந்யோன்யமாக நீ இன்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லைன்னு உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு
இந்த கிரக அமைப்பில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் நம்மளுடைய மிதுன ராசியில் ஒரு உயர்கல்வி படிக்கலாமா, உயர்கல்விக்காக வெளிநாட்டில் போய் படிக்கலாமா அப்படிங்கிற சிந்தனையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக வெளிநாட்டில் போய் படிக்கலாம், வெளி மாநிலத்தில் போய் படிக்கலாம், தொலைதூரமாக படிக்கலாம் அப்படிங்கிற செயல்பாடு கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய மனைவியோடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் அதிகமாக இருக்கும், இல்லை ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். மேலும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு உண்டு, ஒரு மதிப்பு உண்டு, ஒரு அங்கீகாரம் உண்டு. யாரெல்லாம் சமூக சேவை செய்கிறீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். ஸோ இவ்வளோ நாளாக நான் எவ்வளவோ செஞ்சு பார்த்தேன், எவ்வளவோ ஃபாலோ பண்ணி பார்த்தேன், எனக்கு மரியாதை கொடுக்கல, ஆனால் இப்போ மரியாதை கொடுக்காங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் வார்த்தைகளால் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய வலிமை உங்களுக்கு உண்டாக போகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். சரி, இப்போ மிதுன ராசிக்கு வேறு என்ன ப்ளஸ்ஸு, வேறு என்ன ஒரு எனர்ஜி கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ கோயில் வழிபாடு பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இவ்வளோ நாட்களாக குலதெய்வம் தெரில, குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் உணரக்கூடிய தன்மை, அதாவது குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு நீங்கள் உணரக்கூடிய தன்மையில் கிரகத்துடைய ஒரு வடிவமைப்பு உங்களுக்கு என்ன பண்ண போகுது, மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது. இப்போ யாராச்சும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களில் பெண்கள் சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த தொழிலில் வெற்றி பெற முடியுமான்னு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, இந்த காலகட்டம் கோச்சார கிரகத்துடைய காலகட்டத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்த உங்கள் ராசியின் அடிப்படையில் 10ஆம் இடத்துல இவர்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது உறுதியாக உங்களுக்கு தொழிற்ஸ்தானத்தில் வெற்றி உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ரன் பண்ணுற தொழிலில் லாபம் வரலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அது லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் அழகு கலை, பியூட்டிஷியன், அதே போல் பார்த்திங்கன்னா டெய்லரிங், அப்புறம் ஜவுளிக்கடை, நகைக்கடை என்ற ஒரு அலங்கார பொருட்கள் அழகிய ரசிக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்கிறீங்களோ அத்தனை விதமான அன்பர்களுக்கும் லாபங்கள் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அது தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ இவ்வளோ நன்மையும் இருக்குது, சரி இருக்கட்டும்பா, சந்தோஷமாக ஏற்றுக்குறோம். இருந்தாலும் நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மேபி வருது அப்படின்னா அவங்ககிட்ட தேவையில்லாத விவாதம் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் விவாதம் பண்ணுறது இப்போ முடிவு தெரியுது ஒரு உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ அப்போ தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸு உங்களுக்கும் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். ஸோ அதே நீங்கள் விவாதம் பண்ணாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இடுப்பு, முதுகெலும்பு, இடுப்பு வகைகளில், அதாவது உங்கள் உடல் ரீதியாக இடுப்பு வலி, முதுகு வலிலாம் வருவதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு 100% வருமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் திசையோ புதன் புத்தியோ 6ஆம் இடத்து திசா புத்தியோ நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பாதிப்பு எக்ஸாக்டாக வரும். இல்லைன்னா ஓரளவுக்கு ஒரு லைட்டாக வலிக்கு, என்ன தெரியல, இடுப்பு ஒரு மாதிரியாக வலிக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நிலைமை வரும். அவ்வளோதான். அதனால் பெரிய பாதிப்பு வருமானம் வராது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுக்கான இந்த காலகட்டங்களில் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் லைஃப் சூப்பராகும். பெருமாளுடன் சேர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா அமர்க்கலமாக இருக்கும். மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு. மிதுன ராசிக்கு எல்லா வகையான கிரகமைப்பிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.